வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம கிராண்ட் மாஸ்டர் லாபியில் நம்ம இருக்கோம். நம்ம ரீஜனில் 122வது இடத்துல இருக்கோம். நம்ம இருந்து இப்போ அந்த டேஷ் கேரக்டர் வந்து நம்ம எப்படிலாம் இதில் பயன்படுத்தலான்னு ஒரு சரியான ஒரு சீக்வன்ஸோடு வந்திருக்கேன் நண்பா. நான் இங்கே அந்த ஹை ஸ்கூல் வழியாக அப்படியே அந்த டெலிபோர்ட் வழி எப்படியோ நான் பிடிச்சி இங்கே வந்துட்டேன். கட்டோசாக்கு வந்தோடனே இங்கேருந்து ஒரு எனிமி டக்குன்னு அவனை பின்னாடி திரும்பி போட்டு அவன் க்ளோவால் போட்டுருக்கோம். நம்மளும் ஸ்பீடாக க்ளோவால் போட்டாச்சு. ரைட், இப்போ தான் அந்த இது எப்படி உடச்சிட்டு போகுது பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் கேரக்டர் சட்டு அவனை அழுத்தி பிடிச்சி அவனுக்கு போட்டு நமக்கு வேறு எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேராக மேலே போய் ஹெச்பி போட உட்காந்தாச்சு நண்பா. திடீர்னு நான் பார்த்துட்டே தான் போட்டுருக்கேன், எவனும் வந்துடக்கூடாது அவன் டீம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ஐயோன்னு ஒருத்தன் வந்துட்டான். வந்தோடனே என்ன சீனே தெரியல, சட்டுன்னு குளோவல் சுற்றி இங்கே ஒரு 10 குளோவல் கிட்ட போட்டிருப்பேன். எப்பா போட ஆளை விடுற சாமின்னு கீழே குச்சி வந்து அவன் மேலே வந்து பார்த்தேன். சைடுன்னு சொல்லிட்டு கேட்டால் திரும்பி எம்பி5 புல்லட் வேறு காலி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு M4A1 வச்சு அழுத்தி பிடிச்சிச்சு நண்பா. இந்த இடத்துல நான் மட்டும் அந்த டேஷ் கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து மேலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் மேட்ச் அவுட்டு. சரி ரைட், இன்னொருத்த ஃபுட் ஸ்டெப்பு கேட்குதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த இடத்துல மெடிக்கிட்ட போட்டு பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் வர மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு டீம்மேட்டை இங்கே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். நேராக வந்துட்டு இருக்கான் பாருங்கள். சட்டுன்னு அவனுக்கு M4A1 உள்ள டக்குன்னு டேஷ் கேரக்டர் அந்த டேஷ் கேரக்டர்லேயே அவன் செத்துட்டான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டட்சுவே கேரக்டர், அந்த கேரக்டர், இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டருக்கு பெருசாக ஒரு இது தெரியாது. ஆனால் இது ஆல்ரவுண்டர் கேரக்டர்.